ஜோதிடம் ஓர் ஆய்வு. கோபுரம் டிவி.com நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் நிறைய பேருக்கு ஐயப்பாடு இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேச போகிறோம். இந்த திருஷ்டி, பில்லி சூனியம், ஏவல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு ஐயப்பாடு இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. பயப்படணுமா, இதுக்கான வழி என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமான விஷயமே தவிர, இருக்குது அப்படிங்கிறது ஒரு தீர்மானமான ஒரு விஷயம். திருஷ்டி கண்டிப்பாக இருக்குது. இந்த ஏவல், பில்லி சூனியம் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒருத்தர் பில்லி சூனியம் அப்படிங்கிறது நம்ம யாரோ ஒரு நபர்கிட்ட போய் ஒரு தாந்திரிக் அதை நம்மளுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும் அப்படி இருந்தால் தான் அப்படிங்கிறது இல்லை. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் இன்னொருத்தருடைய வளர்ச்சி பிடிக்காமல் சதா சர்வ காலமும் இவருக்கு இது நடக்கக்கூடாது, இவருக்கு இது நடக்கக்கூடாது, இவர் முன்னேறக்கூடாது, இவருக்கு இது பண்ணக்கூடாது, இப்படியே ஒரு இது பண்ணிக்கிட்டே இருந்தால் அது இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் கிரியேட்டிங் அ எனர்ஜி. நம்மளுடைய எண்ணங்கள் ஒரு மண்டலத்தை கிரியேட் பண்ணுது. அப்போது ஒரு பாசிட்டிவ் மண்டலமும் கிரியேட் ஆகலாம். ஒரு சுவாமிஜி கிட்ட நம்ம போயிட்டு வரோம், ஒரு குருமார்கிட்ட நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னும் பொழுது அங்கே ஒரு பாசிட்டிவ் மண்டலம் நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. அது மாதிரி இந்த மாதிரியான எதிர்மறை சக்திகள் இருக்கிற நபர்கள்கிட்ட இருந்து ஒரு எதிர்மறை மண்டலம் ஒன்று உருவாகுது. அது ஒரு பிளாக்காக நம்மளுக்கு உருவெடுத்து நம்ம முன்னாடி நிற்குது. அப்போது நம்மளுடைய வளர்ச்சி பாதையில் ஒரு தடை ஏற்படுது. கண்டிப்பாக இது அந்த தடையை நம்ம நீக்கணும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் யார்கிட்டையாவது போய் நம்மளுடைய விவரங்களை கொடுத்து நம்மளுக்கு அந்த பிளாக்கை க்ரியேட் பண்ணுறது. இந்த ஏவல், பில்லி சூனியம் எல்லாமே ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயம்தான். இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டோன்னா மனிதர்கள் கண்டிப்பாக எந்த எதிர்மறையான எண்ணத்தையும் வச்சுக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் சத்தியம். ஒரு எண்ணம் கூட வந்துடக்கூடாது. ஏன்னா எண்ணம் தான் வித்து. நீ என்ன எண்றையோ அதுதான் வித்து. அப்போ அந்த செடி வரும், அது மரமாகும், பழங்கள் பழுக்கும். ஒரு மாங்கொட்டை போட்டால் ஒரு மாமரம் வரும், ஆனால் ஒரே ஒரு மாங்காய் காய்க்காது. 1000 மாங்காய் ஒரு சீசனுக்கும் காய்க்கும். 3000 மாங்காய் காய்க்கும், 4000 மாங்காய் காய்க்கும், ஒரு சீசனுக்கும் காய்க்கும். அப்போது உன்னுடைய விதை ஒன்றே ஒன்று தான். நீ எனக்கு எதிராக ஒரே ஒரு விதை போட்டிருக்க அப்படின்னாலும் அந்த எதிர்மறை சக்தி உனக்கு எத்தனை ஆயிரம் மாங்காவை கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்ன அளவில் கூட நம்ம யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது முதல்ல வேணும். அந்த மாதிரி எந்த எண்ணமுமே எந்த மனிதனுக்கும் கூடாது. சரி, வந்துருச்சு. இப்போ இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ இவங்களுக்காக நம்ம ஏதாவது எதிராக நினைக்கணுமா அப்படின்னு கேட்டால், தயவு செஞ்சு அந்த எண்ண அளவில் கூட அது நம்மளுக்கு வந்துட வேண்டாம். நம்மளுக்கு அது வேண்டாத விஷயம். உங்களுக்கு என்ன நல்லது வரணும், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு, மீதி பேருக்கு என்ன நன்மை நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நம்மளுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறதை விட மற்றவங்களுக்காக நம்ம பண்ணும் பொழுது அதுக்கு பலன் அதிகமாக இருக்குது. அதனால தான் கூட்டு பிரார்த்தனைகள் நடத்துறது. கூட்டு பிரார்த்தனைகள் நடத்தும் போது கூட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீ எனக்காக வேண்ட. உன் பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லு, நான் உனக்காக வேண்டுறேன். ஏன்னா நான் எனக்காக வேண்டதை விட நான் மீதி பேருக்காக வேண்டும் பொழுது அதிக பலன் வருது. அப்போது நம்ம மற்றவங்களுக்காக முடிஞ்சால் நல்லது நினைங்க, நல்லதை பண்ணுங்க. மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுற எண்ணம் இல்லையா, பரவாயில்ல. ஆனால் கெடுதலாக ஒரு எண்ணம் கூட நம்ம மனதில் வந்துடவே வேண்டாம். ஏன்னா நீங்கள் என்ன விதை போடுறீங்களோ அது பன்மடங்காக உங்களுக்கு சேரும் அப்படிங்கிறது. சரி, இப்போ இதிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும்? திருஷ்டி, பில்லி சூனியம் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன மந்திரம் ஒன்று இருக்குது. அந்த மந்திரம் எப்படி எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். என்னுடைய
குரு ஒருத்தர் சாந்தானந்த சுவாமிகள்னு, அவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு நேரடி சீடர். மடத்தை சேர்ந்தவரில், மடம் இல்லாமலும் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வந்து நிறைய சீடர்கள் இருந்தாங்க. புருஷோத்தமானந்தா மகராஜ்னு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு நேரடி சீடர். அவருடைய சீடர் தான் வந்து சாந்தானந்த சுவாமிகள்னு. இப்போ 2 வருடம் முன்னாடி தான் வந்து அவர் இயற்கை எழுதினார். அவர்கிட்ட வந்து அவர் ஹிமாலயாஸில் வந்து அவருடைய ஆசிரமத்தில் அவர் தங்கியிருந்தார். அப்போ பக்கத்து ஆசிரமத்திலேருந்து ஒரு சீடர் வரார். என்னுடைய குரு வந்து முடங்கி போயிருக்கார், அவர் வந்து எழுந்திரிச்சு நடக்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கார், யாரோ அவருக்கு ஏதோ செஞ்சிட்டாங்க, அதனால் வந்து அவரால் நடக்க முடியல, சாப்பிட முடியல, ரொம்ப க்ஷீணமாக இருக்கார், ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கார், அவரால் வந்து இப்படியே போனால் அவர் உயிரோடு இருப்பாரான்ற பயம் வருது. சுவாமி நீங்கள் தான் அவரை எப்படியாவது காப்பாற்றணும்னு வந்து என்னுடைய குரு சாந்தானந்த சுவாமிகள்கிட்ட அவர் கேட்டிருக்கார். இவருக்கு வந்து அம்பாள் பிரத்யக்ஷம். இவர் வந்து தினமும் காலையில் வந்து அவர் அம்பாள் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத வந்து நிறைய பேர் வந்து வெளியிலிருந்து கேட்டிருக்காங்க. என்ன பேசுகிறாருன்னு கேட்காதே ஒழிய இவர் பேசிக்கிட்டு இருக்காருன்றது தெரியும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது உள்ளே யாரும் இல்லை, அம்பாள்கிட்ட தான் இவர் பேசிக்கிட்டு இருக்காருங்கிறது. அப்போ ஏற்பட்டவர் வந்து இந்த பில்லி சூனிய விவகாரங்கள்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, இதெல்லாம் நம்ம எதுவுமே கற்றுக்கலையே, நம்ம இப்போ என்ன பண்ணணும், இவங்க வந்து கேட்குறாங்களே உதவி, நான் என்ன பண்ணணும்னு கண்ணை மூடி அம்பாளை நினச்சி தான் தியானம் பண்ணுறார். அப்போ வந்து அம்பாள் அவருக்கு வந்து ஓம் பரமந்திர விபேதின்யை நமக லலிதா சஹஸ்ரநாமத்திலிருந்து ஒரு லைன், அதை வந்து அந்த அம்பாள் ஞாபகப்படுத்துகிறா இவருக்கு. இதில் எல்லாமே போயிடுமே, நீ எதுக்கு கவலைப்படுறேங்கிற மாதிரி. அவர் உடனே இந்த மந்திரத்தை வந்து அந்த சீடர்கிட்ட கொடுத்து, நீங்கள் வந்து எத்தனை பேர் இருக்கீங்களோ எல்லாருமே இந்த மந்திரத்தை வந்து ஒரு சங்கல்பம் பண்ணிண்டு, குருவுக்கு வந்து இந்த பலன் போய் சேரணும், அவருக்கு இருக்கிற பில்லி சூன்யம் இது இந்த மாதிரியான எதிர்மறை சக்தி என்ன இருக்கோ அது எல்லாமே விலகணும், அவர் நல்ல முறையில் வந்து தேறி வரணும் அப்படின்றத வந்து சங்கல்பம் பண்ணிண்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லி அதை கொடுக்குறார். அவர் அந்த சீடரோ அதை எடுத்துன்னு போய் ஒரு 10 நாள் எல்லாரும் படிச்சுட்டு இருக்கும்போதே அந்த குரு வந்து இதிலிருந்து வெளியில் வந்து நடமாட ஆரம்பித்து சாப்பிட ஆரம்பித்து முகம் தெளிஞ்சு நல்ல இதில் வந்து வரார். அப்போ அந்த சீடர் திரும்பி வந்து சாந்தானந்த சுவாமிகள்கிட்ட வந்து சொல்கிறார், சுவாமி நீங்கள் கொடுத்தது வந்து மகா பெரிய மந்திரம், எங்கள் சுவாமிஜி இப்போ எழுந்துட்டார், அவர் நல்லபடியாக நடமாடின்னு இருக்கார், நல்லா சாப்பிட்றார் அப்படின்னு. அந்த சுவாமிஜி கொடுத்து தான் இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓம் பரமந்திர விபேதின்யை நமக அப்படிங்கிறது தான் மந்திரம். ரொம்ப சின்ன மந்திரம். நான் வரிசையாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுலேயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது பெருசாக அப்படின்னா தான் ஒத்துக்கிறீங்க, சின்ன விஷயங்களை நீங்கள் ஒத்துக்கிறதே இல்லை அப்படிங்கிறது. சின்ன விஷயத்தை ஒத்துக்குங்க. யாருக்காவது சூன்யம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, அந்த ஃபோட்டோவை கையில் வச்சுக்கோங்க, மூடிக்குங்க. 1008 தடவை 11 நாள் ஓம் பரமந்திர விபேதின்யை நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாங்க. அவருக்கு அந்த பில்லி சூன்யம் விலகுதா இல்லையான்னு பாருங்கள். வீட்டில் அந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க, மூடிக்கிட்டு ஒரு 1008 தடவை ஓம் பரமந்திர விபேதின்யை நமக சொல்லுங்கள். சில நாள் வந்து 1008 தடவை சொல்லுங்கள், அதுக்கப்புறமா வந்து வேணால் 108 தடவை சொல்ல ஆரம்பிங்க. மூடிக்கிட்டு டம்ளர் தண்ணியில் இந்த மந்திரத்தை வந்து சொல்லிவிட்டு நீங்களும் குடிச்சிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து குடிக்க கொடுத்துட்டு வீட்லேயும் வந்து அந்த தண்ணியை தெளிங்க. அந்த சக்திகள்லாம் மாறுதா இல்லையா அப்படிங்கிறத பாருங்கள். 1008 தடவை 11 நாள் இந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனேவே ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுது. உடனே அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இதுக்கு எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்ல, நீங்களே பண்ணிடுறீங்களா, எதுக்கு வந்து நீங்கள் எனக்கு காசு கொடுக்கணும், எதுக்கு வந்து நான் பண்ணணும், இதை 1008 தடவை அந்த சின்ன மந்திரம் சொல்லறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆகுமா? ஓம் பரமந்திர விபேதின்யை நமகன்னு 1008 தடவை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சரி 40 நிமிஷம்தான் ஆகட்டுமே. அதை வந்து சொல்லணும். ஏன்னா என்னுடைய பிரச்சனை அந்த இன்டென்சிட்டி எனக்கு தானே இருக்கும்.
எனக்கு ஒரு பிரச்சனை தீரணுங்கிறத என்னை விட நீங்கள் ஜாஸ்தி நினைக்க முடியுமா? லதாக்கு இந்த பிரச்சனை தீரணுங்கிறது உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கணுமா? எனக்கு என் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிற எண்ணம் ஜாஸ்தியாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய பிரச்சனை, உங்கள் வயிற்று வலிக்கு நீங்கள் தானே மருந்து சாப்பிட்ணும். உங்கள் வயிற்று வலிக்கு நான் மருந்து சாப்பிட்லாமா? எது மற்றவங்க பண்ணி கொடுக்கணும், எது நீங்கள் பண்ணணும்ன்றது இருக்குது. சர்ஜரியா, நான் ஹார்ட் சர்ஜனாக இருந்தால் கூட என் ஹார்ட் சர்ஜரி நான் பண்ணிக்க முடியாது, வேறு யாராவது தான் பண்ணணும். ஸோ அந்த லெவலுக்கு ஏதாவது போயிருக்கு, நம்ம பண்ண முடியாது, மீதி பேர் தான் பண்ணியாகணும் அப்படின்னா அது சரியான விஷயம். ஆனால் ஓம் பரமந்திர விபேதின்யை நமகன்னு ஒரு 1008 தடவை சொல்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது? எந்த நேரம் வேணாலும் சொல்லுங்கள். இன்னொரு ஒரு பெரிய தடை என்ன அப்படின்னு கேட்டால், இப்படி இருந்தால் தான் சொல்லணும், அப்படி இருந்தால் தான் சொல்லணும், இவங்களுக்கு சுத்தமாக இருக்கணும், அப்படி இருக்கணும். இந்த சுத்தத்துக்கு அர்த்தம் எனக்கு இன்னி வரையில் புரிஞ்சது கிடையாது. சுத்தம்னா என்ன? மனசு சுத்தம் தானே. உடல் சுத்தத்தை பற்றி யார் கேட்டா? மனசால் ஆண்டவனை நினைன்னு தானே சொல்கிறோம். அப்போ என்னுடைய ஃபிசிக்கல் பாடிக்கும் ஆண்டவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? என்னுடைய ஆன்மாக்கும் அவருக்கும் தானே சம்பந்தம் இருக்குது. இதில் சுத்தமாக இருக்கணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இது பண்ண எத்தனையோ தடைகளை வச்சுக்கிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு நம்ம அதை பண்ணாமையே விடுறோமே ஒழிய, நாம் உன்னை நினச்சி நான் இதை சொல்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அதையே நம்மளால் செஞ்சு முடிக்க முடியல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆரம்பிங்க. நீங்கள் இது எல்லாத்துக்குமே இன்னொருத்தர் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்கு வைத்த வழி நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணம் தான் முக்கியம். நான் எனக்காக நான் வேண்டும் போது அந்த இன்டென்சிட்டி வேறு. அதனால் கண்டிப்பாக எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துடணும், எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துடணுங்கிற எண்ணத்தோடு அந்த மந்திரத்தை நான் சாண்ட் பண்ணும்பொழுது அதுக்கு பலன் அதிகம். அதுக்கு உடனடியான நிவர்த்தியும் கிடைக்குது. ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்ததில் 10-11 நாளைக்கு மேலே அதுக்கான சக்தி இருந்ததே கிடையாது. அந்த எதிர்மறைக்கான சக்தி 10-11 நாளைக்கு மேலே இருக்கிறதே கிடையாது. அது காணாமல் போயிடுது. அதனால் ரொம்ப சின்ன மந்திரம், திருஷ்டியானாலும் சரி, இல்லை இந்த மாதிரியான பில்லி சூனியம் ஏவல் மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு போதும். தாராளமாக இதை பண்ணுங்கள். 99 கேஸு ஓம் பரமந்திர விபேதின்யை நமகல முடிஞ்சு போயிடும். இந்த மந்திரம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஜோதிட ஆய்வு தொடரும். எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.